வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் தமிழ் சுப்பிரமணி. சேலத்தில் அனுமதி மறுத்த நிலையில் காஞ்சிபுரம் மக்கள் சந்திப்பில் பங்கேற்கும் தாவேக தலைவர் விஜய். அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் தாவேக தலைவர் விஜய் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தார். அந்த வகையில் கரூர் வேலுசாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி விஜய் கலந்து கொண்ட பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் ஒட்டுமொத்த நாட்டையே உலுக்கிய நிலையில் சுற்றுப்பயணத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக தாவேக தலைவர் விஜய் அறிவித்தார். இந்நிலையில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சூழலில் சேலத்தில் அடுத்த மாதம் 4ஆம் தேதி தாவேக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தார். இதற்கு அனுமதி கோரி அக்கட்சி சார்பில் காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் சேலத்தில் டிசம்பர் 4ஆம் தேதி விஜய் பரப்புரை மேற்கொள்ள காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது. விஜய் பரப்புரைக்கு அனுமதி கேட்கப்பட்டுள்ள டிசம்பர் 4ஆம் தேதி அன்று காவல்துறையினர் அதிகளவில் வெளி மாவட்ட பாதுகாப்பு படைக்கு செல்வதால் தங்களின் கட்சி நிகழ்ச்சிக்கு தேவையான அளவில் காவலாளர்களை நியமிக்க இயலாது. விஜய் மக்களை சந்திக்கும் இடத்தில் எத்தனை நபர்கள் கலந்து கொள்வார்கள் என்ற விவரம் மனுவில் தெரிவிக்கவில்லை உள்ளிட்ட காரணங்களை சுட்டிக்காட்டி காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது. இந்நிலையில் தான் வரும் 23ஆம் தேதி காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளார். சுங்குவார் சத்திரத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட மக்களை அவர் சந்திக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முழுக்க முழுக்க உள்ளரங்க நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்நிகழ்ச்சிக்கு அம்மாவட்டத்தை சேர்ந்த சுமார் 2000 பேர் மட்டுமே கலந்து கொள்ள உள்ளனர். இந்நிகழ்ச்சிக்கென்று அனுமதிக்கப்பட்டவர்களை தவிர வேறு யாருக்கும் உள்ளே வரவும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவும் அனுமதி இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கு தேவையான பாதுகாப்பை வழங்க கோரி சுங்குவார் சத்திரம் காவல் ஆய்வாளரிடம் தாவேக சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. வரும் 23ஆம் தேதி காலை 10 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாக அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் நெரிசல் சம்பவத்துக்கு பிறகு பரப்புரை மற்றும் வெளியூர் பயணங்களில் தாவேக தலைவர் விஜய் ஈடுபடாமல் இருந்து வந்த நிலையில் இந்த மக்கள் சந்திப்பு நடைபெற உள்ளது.